முக்கிய செய்திகள். வரும் 25ஆம் தேதி தமிழகம் வருகிறார் தலைமை தேர்தல் ஆணையர். சட்டமன்ற தேர்தல் குறித்து அரசியல் கட்சிகள் அதிகாரிகளுடன் ஆலோசனை. AI மாநாட்டில் சீன ரோபோவை தங்கள் கண்டுபிடிப்பு என காட்சிப்படுத்திய தனியார் பல்கலைக்கழகம். நாட்டிற்கே தலைகுனிவு என்று ராகுல் காந்தி கண்டனம். விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குவதில் தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது. 5 ஆண்டு சாதனை நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். மகாராஷ்டிராவில் முஸ்லிம்களுக்கான 5% இடஒதுக்கீடு திடீர் ரத்து. பாஜக அரசுக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம். பாஜகவின் ஆதிக்கத்தை வீழ்த்த ஸ்டாலின் போன்ற வலிமையான தலைவரே தேவை. இந்தியா கூட்டணிக்கு தலைவராக்க வேண்டும் என உத்தவ் தாக்கரே கட்சி கருத்து. வணக்கம். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் ஏற்பாடுகள் தொடர்பாக வரும் 26 மற்றும் 27ஆம் தேதிகளில் தலைமை தேர்தல் ஆணையர் சென்னையில் ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு ஏப்ரல் இறுதி அல்லது மே முதல் வாரத்தில் தேர்தல் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. SIR பணிகள் முடிந்து இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் 23ஆம் தேதி வெளியிடப்படுகிறது. ஏற்கனவே கடந்த வாரம் இந்திய தேர்தல் ஆணையத்தின் துணை ஆணையர்கள் தமிழகத்தில் முதற்கட்ட ஆலோசனைகளை நடத்தி முடித்துள்ளனர். தற்போது மாவட்டங்கள் தோறும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், வாக்கினை உறுதி செய்யும் VVPAT இயந்திரங்கள் குறித்த செயல்முறை விளக்கங்களை மாவட்ட நிர்வாகங்கள் பொதுமக்களுக்கு அளித்து வருகின்றன. இந்நிலையில் வரும் 25ஆம் தேதி சென்னை வரும் தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் மற்றும் தேர்தல் ஆணையர்கள் குழு 26 மற்றும் 27ஆம் தேதிகளில் தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள், மாவட்ட தேர்தல் அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், வருமான வரித்துறை அதிகாரிகள், அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஆகியோருடன் ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனிடையே தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து மார்ச் 1ஆம் தேதி மதுரை மற்றும் திருப்பரங்குன்றத்தில் பிரதமர் திரு மோடி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். அதைத் தொடர்ந்து மார்ச் 6ஆம் தேதி வேலூரில் நடைபெறும் பிரச்சாரக் கூட்டத்திலும் 11ஆம் தேதி திருச்சி மற்றும் தஞ்சையில் நடைபெறும் பொதுக்கூட்டங்களிலும் உரையாற்றுகிறார். பிரதமர் தமிழகம் வந்து சென்ற பிறகே மார்ச் 2வது வாரத்தில் தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தேதி குறித்து அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்லியில் நடைபெற்று வரும் AI உச்சி மாநாட்டில் சீன தொழில்நுட்பத்தில் தயாரான இயந்திர நாயை தங்கள் தயாரிப்பாக காட்சிப்படுத்திய உத்தரப்பிரதேச பல்கலைக்கழகம் மாநாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செயற்கை நுண்ணறிவு தாக்க உச்சி மாநாடு டெல்லி பாரத் மண்டபத்தில் கடந்த 16ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. உலகளாவிய தெற்கில் நடத்தப்படும் முதல் செயற்கை நுண்ணறிவு தாக்க மாநாட்டில் 110 நாடுகளின் பிரதிநிதிகள், 30க்கும் மேற்பட்ட சர்வதேச நிறுவனங்கள், ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டரஸ், பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான், பிரேசில் அதிபர் லூலா டா சில்வா, ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சாnchez உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள், 45 நாடுகளின் அமைச்சர்கள் பங்கேற்றுள்ளனர். இந்நிலையில் மாநாட்டின் அரங்கில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த கல்கோடியாஸ் பல்கலைக்கழகம் அமைத்துள்ள ஸ்டாலில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்த ரோபோ நாய் அனைவரின் கவனத்தை ஈர்த்தது. இந்த ரோபோவை தங்களுடைய பல்கலைக்கழக மாணவர்கள் உருவாக்கியதாகவும், இது தொடர்பான ஆராய்ச்சிக்கு 350 கோடி ரூபாய் செலவிட்டுள்ளதாகவும் பல்கலைக்கழகம் தரப்பில் மாநாட்டில் கலந்து கொண்ட நிர்வாகிகள் தெரிவித்தனர். ஆனால் இந்த ரோபோ நாய் சீனாவின் யூனிட்ரி என்ற நிறுவனத்தின் ரோபோ என்றும் ஆன்லைன் மூலம் கிடைப்பதாகவும் சமூக வலைதளங்களில் செய்திகள் வெளியாகின. சர்வதேச நாடுகள் பங்கேற்றுள்ள AI மாநாட்டை கேலி பொருளாக்கி உள்ளதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியது. இந்நிலையில் மாநாட்டிலிருந்து உடனடியாக கல்கோடியாஸ் பல்கலைக்கழகம் வெளியேற்றப்பட்டது. அந்த பல்கலைக்கழகத்தின் அரங்கு அங்கிருந்து அகற்றப்பட்டது. नहीं सर, इस पे नहीं कहा हमने, यही मिस इंटरप्रिटेशन हुआ थोड़ा सा। और आप जानते हैं सोशल मीडिया में कोई छोटी सी बात कितनी आग की तरह फैलती है। हमने ऐसा कहीं नहीं कहा कि 350 करोड़ का हमने ये डॉग लिया। हमने केवल ये कहा था कि 350 करोड़ का इन्वेस्टमेंट AI की डायरेक्शन में हमारी यूनिवर्सिटी कर रही है, उसमें से एक पार्ट ऑफ इन्वेस्टमेंट इसको प्रोक्योर करना है। प्रोक्योर मीन्स लेके आना है अपने बच्चों के लिए। இந்நிலையில் சீன ரோபோ நாயை தங்களது பல்கலைக்கழக மாணவர்களின் தயாரிப்பாக காட்சிப்படுத்தியதற்கு கல்கோடியாஸ் பல்கலைக்கழகம் மன்னிப்பு கோரியுள்ளது. AI உச்சி மாநாட்டில் ஏற்பட்ட குழப்பத்துக்காக மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாகவும், தங்களுடைய அரங்கில் இருந்த அலுவலருக்கு ரோபோ நாய் பற்றிய முழுமையான தகவல் தெரியவில்லை என்றும் பல்கலைக்கழக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சீன ரோபோ நாய் எங்கு தயாரிக்கப்பட்டது என்ற விவரம் தங்கள் அலுவலருக்கு தெரியவில்லை என்றும், புதிய கண்டுபிடிப்பு குறித்து தவறான கருத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை என்றும் விளக்கம் அளித்துள்ளது. இதனிடையே தெர்மாகோல் மூலம் தயாரிக்கப்பட்ட ட்ரோன் மாதிரி AI உச்சி மாநாட்டில் வைக்கப்பட்டிருந்தது மற்றொரு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தெர்மாகோலில் பிளாஸ்டிக் பேப்பரால் சுற்றப்பட்டு ரப்பர் பேண்டுகள் மூலம் இணைக்கப்பட்ட ட்ரோன் வைக்கப்பட்டிருந்தது சமூக வலைதளங்களில் கேலிக்குள்ளாகியுள்ளது.
விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குவதில் தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக திகழ்வதாக முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் விளையாட்டுத்துறைக்கும் உரிய முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வீரர் வீராங்கனைகள் சாதனை படைக்க அரசு உறுதுணையாக இருந்து வருகிறது. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் சாம்பியன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு என்ற பெயரில் 5 ஆண்டு கால விளையாட்டு சாதனை கொண்டாட்டம் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் 178 விளையாட்டு வீரர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். விழாவில் உரையாற்றிய முதலமைச்சர் திமுக ஆட்சியில் 5406 விளையாட்டு வீரர்களுக்கு 177 கோடியே 80 லட்சம் ரூபாய் உரிய ஊக்கத்தொகை வழங்கப்பட்டுள்ளது என்றும் ஆண்டுதோறும் சர்வதேச அளவிலும் தேசிய அளவிலும் பதக்கங்கள் பெறும் வீரர் வீராங்கனைகளுக்கு முதலமைச்சர் மாநில விளையாட்டு விருதும் 1 லட்சம் ரூபாய் பரிசும் வழங்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். இளைஞர்கள் ஒவ்வொருவரும் விளையாட்டுத்துறையில் வெற்றி பெற்று பதக்கம் வெல்ல அரசு துணை நிற்கும் என்றும் அவர் கூறினார். பாசிட்டிவா இருங்க, ஃபிட்டா இருங்க. நீங்க ஹெல்த்தியா இருந்தா நம்ம ஸ்டேட்டும் ஹெல்த்தியா இருக்கும். உங்க ஹெல்த் தான் இந்தியாவினுடைய ஹெல்த், உண்மையான ஹெல்த். இன்றைக்கு டீனேஜில் இருக்கிற மாணவர்கள் தான் வருங்கால சமுதாயத்துக்கு மிக மிக முக்கியமானவங்க. உங்களை பாதுகாப்பாக வளர்த்தெடுப்பது தான் எங்களுடைய பெரும் பொறுப்பு. அடுத்து அமைய இருக்க 2.0ல் இன்னும் திட்டங்கள் லைன் கட்டி வர இருக்கு. நாங்களும் வென்று வருவோம், நீங்களும் தொடர்ந்து வென்று வாங்க, வெல்வோம் ஒன்றாக. நன்றி, வணக்கம். 2021ஆம் ஆண்டிற்கு முன் விளையாட்டு கோட்டாவில் வெறும் 5 பேர்தான் பணியமர்த்தப்பட்டு இருந்தார்கள் என்றும் திராவிட மாடல் ஆட்சியில் 5 மாற்றுத்திறனாளி வீரர்கள் உட்பட மொத்தம் 116 பேர் பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் அரசு துறைகளில் பணியமர்த்தப்பட்டுள்ளதாகவும் திரு ஸ்டாலின் தெரிவித்தார். இந்த விழாவில் துணை முதலமைச்சரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான திரு உதயநிதி மற்றும் விளையாட்டுத்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். பாஜகவின் ஆதிக்கத்தை வீழ்த்த முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் போன்ற வலிமையான தலைவரை இந்தியா கூட்டணிக்கு தலைவராக்க வேண்டும் என்று உத்தவ் தாக்கரே பிரிவு சிவசேனா கட்சி தெரிவித்துள்ளது. கல்வி, மருத்துவம், வேளாண்மை, தொழில்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் தமிழ்நாடு நாட்டிலேயே முதன்மையான இடத்தில் உள்ளது. திமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்டுள்ள கலைஞர் மகளிர் உரிமை தொகை, பள்ளி காலை உணவு திட்டம், தமிழ் புதல்வன், புதுமை பெண், நான் முதல்வன், மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து பயணம் போன்ற பல்வேறு திட்டங்களை பிற மாநிலங்களும் ஒவ்வொன்றாக பின்பற்றத் தொடங்கியுள்ளன. இதனால் பல்வேறு மாநிலங்களின் கவனமும் தமிழகம் பக்கம் திரும்பியுள்ள நிலையில் மகாராஷ்டிராவின் முன்னாள் முதலமைச்சர் திரு உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா கட்சி திரு ஸ்டாலினை இந்தியா கூட்டணிக்கு தலைவராக்க வேண்டும் என்று கூறியுள்ளது. இது தொடர்பான அக்கட்சியின் அதிகாரப்பூர்வ பத்திரிகையான சாம்னாவில் எழுதப்பட்டுள்ள தலையங்கத்தில் இந்தியா கூட்டணிக்குள் நிலவும் பிரச்சனைகளை தீர்க்க ஒருமித்த தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அல்லது மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி போன்ற முக்கிய தலைவர்கள் யாரேனும் இந்த கூட்டணிக்கு தலைமையேற்க வேண்டும் என்று அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியா கூட்டணி கட்சிகளிடையே ஏற்பட்டுள்ள நட்பு ரீதியான மோதல்கள் கூட்டணியை பலவீனப்படுத்துவதாகவும் சாம்னா தலையங்கத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் பாஜகவை திறம்பட எதிர்கொள்ள இந்தியா கூட்டணி தகுதி வாய்ந்த தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும் ஒரு தெளிவான தலைமையின் கீழ் நாம் அனைவரும் அணி சேர்வது காலத்தின் கட்டாயம் என்றும் உத்தவ் தாக்கரே கட்சி தெரிவித்துள்ளது. இந்தியா கூட்டணியின் தலைவர் பதவிக்கு தகுதி வாய்ந்த மிகச்சிறந்த நபர் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தான் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு மணிசங்கர் ஐயர் கடந்த 16ஆம் தேதி கூறியிருந்தார். இந்நிலையில் அவரது கருத்துக்கு வலு சேர்க்கும் வகையில் உத்தவ் சிவசேனா கட்சியும் கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. மகாராஷ்டிராவில் முஸ்லிம்களுக்கான 5% இடஒதுக்கீடு ரத்து செய்யப்படுவதாக முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் அறிவித்துள்ளதற்கு எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மராட்டியர்களுக்கு 16% இடஒதுக்கீடும் இஸ்லாமியர்களுக்கு 5% இடஒதுக்கீடும் வழங்க அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. மகாராஷ்டிராவில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் அவர்களுக்கு முன்னுரிமை அளிக்க இந்த இடஒதுக்கீடு வழங்க முடிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் இஸ்லாமியர்களுக்கு வழங்கப்பட்ட 5% இடஒதுக்கீடு ரத்து செய்யப்படுவதாக திரு பட்னாவிஸ் தலைமையிலான பாஜக அரசு அறிவித்துள்ளது. புதிய விதிகளின்படி சிறப்பு பிற்படுத்தப்பட்டோர் பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ள கல்வி மற்றும் சமூக ரீதியாக பின்தங்கியுள்ள இஸ்லாமியர்களுக்கு அரசு சார்ந்த வேலைகளில் வழங்கப்பட்டு வந்த 5% இடஒதுக்கீடு வழங்கப்படுவது தொடர்பான அனைத்து முந்தைய முடிவுகளும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முந்தைய முடிவுகள் மற்றும் 2014ஆம் ஆண்டு வெளியான சுற்றறிக்கைகள் அனைத்தும் ரத்து செய்யப்படுவதுடன் அவர்களுக்கான சாதி சான்றிதழ் வழங்கப்படுவதும் நிறுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட அவசர சட்டம் காலாவதியானதால் இந்த புதிய தீர்மானம் வெளியிடப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. பாஜக தலைமையிலான அரசின் இந்த நடவடிக்கை சிறுபான்மையினருக்கு எதிரானது என்று காங்கிரஸ் மற்றும் தேசியவாத காங்கிரஸ் கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. அதானி குழுமத்தில் பினாமி நிதி மூலம் போலி நிறுவனங்களின் பெயரில் பங்குகள் வாங்கப்பட்டது தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணையை பிரதமர் திரு மோடி தடுத்துவிட்டதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. குஜராத்தை சேர்ந்த கௌதம் அதானி தலைமையிலான அதானி குழுமம் உலகின் பல்வேறு நாடுகளில் இயங்கி வருகிறது. இந்தியாவில் சூரிய மின் உற்பத்தி ஒப்பந்தங்களை பெறுவதற்காக 2000 கோடி ரூபாய் அந்த நிறுவனம் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்தது தொடர்பான வழக்கு அமெரிக்க நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அதானியுடன் நெருங்கிய தொடர்புடைய சாங்சுங் லிங் மற்றும் நாசர் அலி ஷபான் அஹ்லி ஆகியோர் பினாமி நிதியை பயன்படுத்தி அதானி குழுமத்தில் பெருமளவு பங்குகளை வாங்கி குவித்திருப்பதாகவும் சுவிஸ் வங்கியிடம் அவர்கள் இதனை ஒப்புக்கொண்டுள்ளனர் என்றும் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திரு ஜெயராம் ரமேஷ் தமது எக்ஸ் வலைதள பதிவில் குற்றம் சாட்டியுள்ளார். வெளிநாடுகளில் செயல்படாத போலி நிறுவனங்களின் பெயரில் 13 சந்தேகத்திற்கிடமான பரிவர்த்தனைகள் மூலம் அவர்கள் வாங்கிய பங்குகளின் மதிப்பு 2023ஆம் ஆண்டிலேயே சுமார் 20,000 கோடி ரூபாயாக இருந்துள்ளது என்று சுட்டிக்காட்டியுள்ள திரு ஜெயராம் ரமேஷ், இந்த விவகாரத்தில் பிரதமர் திரு மோடி அதானி நிறுவனத்தை பாதுகாத்து வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் அதானி குழுமத்துடன் தொடர்புடைய 24 பங்கு பரிவர்த்தனை தொடர்பான வழக்குகளில் இன்னும் 22 வழக்குகள் நிலுவையில் இருப்பதாகவும் இது தொடர்பாக உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டும் உரிய முறையில் செபி விசாரணை நடத்தப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பினாமி நிதி மூலம் அதானி பங்குகள் வாங்கப்பட்டது குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்ற காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை பிரதமர் திரு மோடி தடுப்பதாகவும் திரு ஜெயராம் ரமேஷ் கூறியுள்ளார். 2014 நவம்பரில் பிரிஸ்பேனில் நடைபெற்ற G20 மாநாட்டில் பேசிய திரு மோடி, பொருளாதார குற்றவாளிகளுக்கான பாதுகாப்பான தங்குமிடங்களை ஒழிக்க சர்வதேச ஒத்துழைப்பு அவசியம் என்று பேசியதாகவும், ஆனால் அவரது சொல்லுக்கும் செயலுக்கும் இடையே மிகப்பெரிய வித்தியாசம் இருப்பதாகவும் திரு ஜெயராம் ரமேஷ் விமர்சனம் செய்துள்ளார். திமுக சார்பில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புவோர் நாளை முதல் விருப்ப மனு பெற்றுக்கொள்ளலாம் என அக்கட்சி அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, அசாம் மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் இன்னும் ஓரிரு மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. இதையடுத்து அனைத்து கட்சிகளும் தேர்தல் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன. இந்நிலையில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விரும்புவோர் நாளை முதல் விண்ணப்ப மனு அளிக்கலாம் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு துரைமுருகன் தெரிவித்துள்ளார். விருப்ப மனு விநியோகம் நாளை முதல் மார்ச் 2ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும், விண்ணப்ப படிவத்தை திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் 1000 ரூபாய் செலுத்தி பெற்றுக்கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவை தொகுதிக்கான விண்ணப்ப கட்டணம் பொது தொகுதிக்கு 25,000 ரூபாயாகவும், மகளிர் மற்றும் தனி தொகுதிக்கு 15,000 ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் திமுக சார்பில் வேட்பாளராக போட்டியிட விண்ணப்பித்தவர்கள் கூட்டணி கட்சிகளுக்கு பகிர்ந்து கொள்ளப்பட்ட இடங்களில் போட்டியிட விண்ணப்பித்திருந்தால் அவர்களது கட்டணம் திருப்பி தரப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் கல்வி சுற்றுலாவில் மலேசியாவுக்கு சென்று திரும்பிய பட்டுக்கோட்டை அரசு மாதிரி மேல்நிலைப்பள்ளி மாணவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் பொன்னவராயன் கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த சிவப்பிரியன் அரசு பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். கடந்த 3 ஆண்டுகளாக இலக்கிய மன்ற போட்டிகளில் பங்கேற்று வரும் சிவப்பிரியன் ஆங்கில கட்டுரை போட்டியில் மாநில அளவில் முதலிடம் பெற்றார். இதன் மூலம் தமிழ்நாடு அரசின் கல்வி சுற்றுலாவுக்கு தேர்வான அவர் மலேசியாவுக்கு சென்று வந்தார். இந்நிலையில் பள்ளிக்கு திரும்பிய அந்த மாணவருக்கு சக மாணவர்கள் பேண்ட் வாத்தியம் இசைத்து உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். விமானத்தில் செல்வது தனது கனவாகவே இருந்த நிலையில் கல்வி சுற்றுலாவுக்காக அங்கு சென்று வந்தது மிகுந்த மகிழ்ச்சியை அளித்துள்ளதாக மாணவர் சிவப்பிரியன் தெரிவித்தார். நான் இது வரைக்கும் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணதுங்கிறது என் கனவாக தான் இருந்துச்சு. நான் வெளிநாடுகளுக்கெல்லாம் செல்வது நான் வேலைக்கு போகிற காலத்தில் அப்போ தான் போவேன்னு நினச்சேன். ஆனால் இப்போ இவ்வளோ சீக்கிரத்தையே நான் 9ஆம் வகுப்பு படிக்க போதே போவேனுங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அப்புறம் அங்கே எங்களுக்கு நிறைய இடத்த சுற்றி காமிச்சாங்க. எங்களுக்கு நிறைய ஊக்கப்படுத்துகிற விதமாக நிறையா எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், யூனிவர்சிட்டிஸ், ஸ்கூல்ஸ், வரலாற்று நிகழ்வுகளுக்கெல்லாம் அழைச்சிட்டு போனாங்க. எதிர்காலத்தில் எழுத்தாளராவதே தனது லட்சியம் என்று மாணவர் சிவப்பிரியன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முழுவதும் இலக்கிய மன்ற போட்டிகளில் வெற்றி பெற்ற 42 பேருடன் இணைந்து மாணவர் சிவப்பிரியன் மலேசியாவுக்கு கல்வி சுற்றுலா சென்று வந்தது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் இன்று முதல் ரம்ஜான் நோன்பு தொடங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்லாமியர்களின் புனித பண்டிகையான ரம்ஜான் ஒவ்வொரு ஆண்டும் ரமலான் மாதத்தில் நோன்பு இருந்து கொண்டாடப்படுகிறது. இந்த நோன்பு மற்றும் பண்டிகை ஆகியவை பிறையை அடிப்படையாக கொண்டு பின்பற்றப்படுகின்றன. ரமலான் மாதத்திற்கான பிறை தெரிந்தவுடன் நோன்பு தொடங்கும். சவுதி அரேபியா, துபாய் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளில் பிறை தெரிந்ததை அடுத்து நேற்று முதல் ரமலான் நோன்பு தொடங்கியது.
இந்நிலையில் தமிழ்நாட்டில் நேற்றிரவு பிறை தென்பட்டதால் இன்று முதல் நோன்பு தொடங்குவதாக தலைமை காஜி உஸ்மான் மொய்தீன் பாக்வி அறிவித்துள்ளார். இதையடுத்து பள்ளிவாசல்களில் புனித தராவீஹ் தொழுகைகள் நடைபெறும் என்றும் இறை அருளும் அமைதியும் சூழும் ரமலான் மாதத்தில் அனைவரும் நோன்பு நோற்று நற்செயல்களில் ஈடுபடுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த காலகட்டத்தில் இஸ்லாமியர்கள் தினமும் நாள் முழுவதும் உணவு உண்ணாமல் நோன்பு இருந்து அதன் பிறகு இஃப்தார் விருந்துடன் நோன்பை முடிப்பார்கள். சிவகங்கை மாவட்டத்தில் தென்னை மரங்களின் காய்ப்பு திறன் பாதிக்கப்பட்டு உற்பத்தி குறைந்துள்ளதால் பெரும்பாலான விவசாயிகள் இயற்கை உரத்திற்கு மாறி வருகின்றனர். திருபுவனம், லாடனேந்தல், திருப்பாச்சேத்தி, மானாமதுரை உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான விவசாயிகள் தென்னை சாகுபடி செய்து வருகின்றனர். 45 முதல் 60 நாட்களுக்கு ஒருமுறை தென்னந்தோப்புகளில் தேங்காய் அறுவடை நடைபெறும். இந்நிலையில் சில மாதங்களாக காய்கள் முளைக்க தொடங்கும் போதே தென்னங்குரும்பைகள் அதிகளவு உதிர்ந்து வருவதால் விவசாயிகள் பாதிப்புக்குள்ளாகி வருகின்றனர். இதனால் நஷ்டத்தை சந்தித்து வரும் விவசாயிகள் உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்து தெளிப்பதற்கு பதிலாக இயற்கை உரத்திற்கு மாறி வருகின்றனர். தோப்புகளில் 300 ஆடுகள் கொண்ட கிடை அமைத்தும் மரங்களிடையே தென்னை மட்டைகளை போட்டும் இயற்கை விவசாயம் செய்வதால் குரும்பைகள் உதிர்வது குறைந்திருப்பதாக விவசாயிகள் கூறியுள்ளனர். தென்னந்தோப்பு உரிமையாளர்களின் தேவைக்கு ஏற்ப 20 நாட்கள் வரை ஆட்டுக்கிடை அமைத்து அதன் கழிவுகளை இயற்கை உரமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. பின்னர் தென்னந்தோப்பை உழவு செய்வதன் மூலம் சத்தான இயற்கை உரம் கிடைப்பதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். தருமபுரியில் சிறுதானியங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சிறுதானிய திருவிழா கண்காட்சி நடைபெற்றது. தேசிய உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து இயக்கம் சார்பில் அமைக்கப்பட்டிருந்த இந்த சிறுதானிய கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் திரு சதீஷ் தொடங்கி வைத்தார். இதில் வேளாண் துறை சார்பில் அதிக மகசூல் தரும் கேழ்வரகு, கம்பு, திணை உள்ளிட்ட சிறுதானியங்கள், வேளாண் உபகரணங்கள் உள்ளிட்டவை காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. விழாவில் பேசிய ஆட்சியர் திரு சதீஷ், நாகரிக வளர்ச்சி என்ற பெயரில் நமது உணவு பழக்கம் மாறிவிட்டதாக குறிப்பிட்டார். இளைய தலைமுறையினருக்கு சிறுதானியங்கள் குறித்த விழிப்புணர்வை பெற்றோர்கள் ஏற்படுத்த வேண்டும் என்றும் ஆட்சியர் கேட்டுக்கொண்டார். தருமபுரி மாவட்டத்தில் 1,20,000 ஏக்கர் பரப்பளவில் சிறுதானிய வகைகள் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் முக்கிய செய்திகள். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் ஏற்பாடுகள் தொடர்பாக வரும் 26 மற்றும் 27ஆம் தேதிகளில் தலைமை தேர்தல் ஆணையர் சென்னையில் ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. டெல்லி ஏஐ மாநாட்டில் சீன ரோபோவை தங்கள் தயாரிப்பாக காட்சிப்படுத்திய சம்பவம் நாட்டிற்கே தலைகுனிவு என்று ராகுல் காந்தி கண்டனம் தெரிவித்துள்ளார். விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குவதில் தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக திகழ்வதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.